திறமையும் ஆர்வமும் இருந்தால் எந்த போட்டியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு பலரும் முன்னுதாரணமாக இருக்கின்றனர். அப்படி சென்னையை சேர்ந்த ஒரு 18 வயது மாணவி வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார். தான்வி கார்த்திகேயன் என்பவர் சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்தவர். 18 வயதான இவர் 12ஆம் வகுப்பு தேர்வு முடித்துவிட்டு மேற்படிப்புக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகி வருகிறார். இவர் தேசிய அளவிலான ஆன்லைன் ஸ்டெம் போட்டியில் கலந்து கொண்டு ரஷ்ய விண்வெளி பயிற்சி நிலையத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறார். தேசிய அளவில் நடைபெற்ற இந்த ஆன்லைன் போட்டியில் கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த 5 லட்சம் பேரில் 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு 5 நாட்கள் ரஷ்யா விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தை தங்கியிருந்து பார்வையிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தேர்வில் சென்னையை சேர்ந்த தான்வி வெற்றி பெற்று ரஷ்யாவுக்கு சென்று வந்துள்ளார். இந்த ஆன்லைன் போட்டியில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டிலிருந்து இந்த ரஷ்யா பயணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மாணவி என்ற பெருமை இவர் பெற்றிருக்கிறார். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவிற்கு சென்ற அவர் விண்வெளி வீரர்களுக்கான பயிற்சி மற்றும் செயற்கைக்கோள் உற்பத்தி மையத்தில் 5 நாட்கள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்றுள்ளார். தன்னுடைய இந்த 5 நாட்கள் பயணம் குறித்து பிரபல செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்திருக்கும் இந்த மாணவி மாஸ்கோ சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று அங்கே எப்படி செயற்கைக்கோள்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றனர், விண்வெளி வீரர்கள் எப்படி பயிற்சி செய்கிறார்கள் என்பன உள்ளிட்டவற்றை நேரில் பார்த்ததாக தெரிவித்திருக்கிறார். மேலும் விண்வெளி திட்டங்களில் என்னென்ன தொழில்நுட்ப அம்சங்கள் கட்டாயம் கவனிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அங்கிருந்த நிபுணர்களிடம் கலந்து உரையாடுவதற்கான வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாக தெரிவித்திருக்கும் அவர் தன்னுடைய கனவு நிறைவேறியதை போன்ற ஒரு உணர்வு வந்திருப்பதாக கூறியிருக்கிறார். குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிரிவில் தனக்கு ஆர்வம் இருப்பதாகவும் தன்னுடைய இந்த 5 நாட்கள் பயணம் அதனை இன்னும் அதிகப்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய பள்ளி படிப்பின் ஒரு பகுதியாக ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆன்லைன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிரிவில் இவர் சான்றிதழ் படிப்பை முடித்திருக்கிறார். இதன் மூலம் தனக்கு இயற்பியல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பான பிரிவில் ஆர்வம் பிறந்ததாக கூறுகிறார்.